அதுல உபாகமம் 4:31 ஆண்டவர் காட்டுறாரு. 4:31. ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட உறவா? நான் மேல இரக்கம் உள்ள தேவனா இருக்கிறபடினால சொல்லுங்க, அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் அழிக்கிறதில்ல, அழிக்க விட மாட்டான்னு சொல்லுங்க. அதான் விட மாட்டா. சத்ரு அழிக்க விட மாட்டா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறக்க மாட்டா. அவர் கொடுத்த உறவை, அவருடைய உறவை மறக்க மாட்டா. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ஆங்கிலத்துல never forsake, never forget. 2 F சொல்லுங்க. Fன்னு சொல்லுங்க. F மறப்பா, கைவிட. never forget, never forsake அப்படின்னு சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. காரணம் நன்றி அப்பா. ஜீசஸ் சொல்லுங்க. நன்றி ராஜா. அப்படியே முடிந்தா முழந்தால் போடுங்க அல்லது உட்கார்ந்துக்கங்க. நன்றி ராஜா. ஜீசஸ். க்ளோரி, 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 மகிமை. நன்றி ராஜா. ஜீசஸ், ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ஆமென். ஒரு தகப்பன் நம்மை சுமப்பது போல, தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல இதுவரை சுமந்து கொண்டு வந்தார்னு இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து மோசே சொல்லுவார். இந்த முதல் அதிகாரம் உபாகமம் இன்னைக்கு முதல் தேதியா, பிப்ரவரி 1:31. அதில மோசே சொல்லுவார், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல இந்த இடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்து அவர் சுமந்து கொண்டு வந்தா. அப்படி சொல்லுங்க. இந்த இடத்திற்கு வருகிற வர இதுவரைன்னு சொல்லுங்க. தகப்பன் சுமந்து கொண்டு வருவது போல சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. சுமக்கிறதுனால தான் நீங்க சுகமா இருக்கீங்க. சுகமா இருக்கிறவங்கள கை வைத்து தேங்க் பண்ணுங்க பார்க்கலாம். சுகம் ஒரு சொத்து. எத்தனையோ பேர் மருத்துவமனையில நடக்க முடியாம கஷ்டப்பட்டு படுத்து இருக்கிற போது நம்மை நடக்க வைத்து சுகத்தோடு வந்திருக்கிறாரே, கொண்டு வந்திருக்கிறாரே. இந்த சுகம் எப்படி வந்தது? அவர் நம்மை சுமப்பதால வந்தது. இந்த சுகம் அவர் நம்மை சுமப்பதால் வந்தது. ஏசையா. தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. சுமப்பதால அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. சுமக்கிறவர். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. கழுகு போல சுமக்கிறவர். தகப்பன் போல சுமக்கிறவர். அடுத்து என்ன யாருக்கு? மெய்ப்பன் போல சுமக்கிறவர். நன்றி அப்பா. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. நன்றி அப்பா. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். ஜீசஸ். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. தேங்க்யூ அப்பா.
பிள்ளை அவமானம் பதில்லை அப்பா நான் உமது பிள்ளை. ஏமே அப்பா, நான் உமது தேங்க்யூ அப்பா, ஒரு நாள் தேங்க்யூ அப்பா, அவமானம் அடைவதில்லை. தேங்க்யூ அப்பா. அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாள் அவமானம் அடைவதில்லை. தேங்க்யூ அப்பா. ஜீசஸ் சொல்லுங்க, ஜீசஸ் தேங்க்யூ சொல்றோம், தேங்க்யூ சொல்றோம். மார்க் முதல் அதிகாரம் இன்னைக்கு முதல் தேதி முதல் அதிகாரம் 31 அப்படியா தியானிக்க வைத்தார். ஹalleluya. 1:31 அவர் கிட்ட போய் ஆ அவள் கையை பிடித்து தூக்கி விட்டார். ஆமென். ஆ உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. இதை நான் விசுவாசத்தோட அறிக்கையிடுறேன். இப்ப என்ன ஜுரம் இருந்தாலும், ஆமென், என்ன பலவீனம் இருந்தாலும், ஆமென், ராஜா உங்க பக்கத்துல வந்துட்டாரு. ஆமென். அவர் கிட்ட போய் கிட்ட போய் கைய பிடிச்சு கையை பிடித்து என்ன செய்யறாரு? தூக்கி விட்டார். ஆ தூக்கி விட்டார். என்ன நடக்குது? சுகம் நடக்குது. ஜுரம் நீங்கிற்று. ஆமென். சொல்லுங்க, என்னை விட்டு என்னை விட்டு என் பலவீனம் நீங்கிட்டு, பலவீனம் நீங்கிற்று. ஜுரம் நீங்குது. ஜுரம் நீங்குது. ஜீசஸ் தேங்க்யூ அப்பா. விலகட்டும் வியாதி, விலகட்டும் பலவீன, விலகட்டும். அல்பர்கா பாகா. சொல்லுங்க, எந்த இடத்துல வியாதி இருந்தாலும் கை வைத்துட்டு சொல்லுங்க, விலகுது. விலகுது. பலவீனம் என்னை விட்டு விலகுது. பலவீனம் என்னை விட்டு விலகுது. இதய பலவீனம், இதய பலவீனம், ஆ. எல்லா வயிற்று பலவீனங்கள், ஆ. எல்லா எலும்பு பலவீனங்கள், ஆ. எல்லா தலையில் இருக்கிற பலவீனங்கள், ஜீசஸ். எல்லா காதுகளையும் ஆண்டவரே வாய் மூக்கு தொண்டையில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் ஜீசஸ். இயேசுவின் நாமத்திலே விலகுகிறது, ஜீசஸ். விலகுகிறது. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. அவர் சுமக்கிறதுனால நீங்க சுகமா இருப்பீங்க. கையை பிடிச்சிட்டாரா? ஆமென். அன்னைக்கு கையை பிடிச்சு விட்டுட்டாரு, தூக்கி விட்டுட்டு. ஆனா இன்னைக்கு கையை பிடிச்சு விடல. உங்களை ஆமென். கையை பிடிச்சிட்டே போற. ஆமென். அல்பர்காபாகா. அந்த கை விலகவே இல்ல, பிடித்த கை விலகல. விலகல. தேங்க்யூ அப்பா. Thank you, அப்பா. ஏசையா. கூப்பிடுங்க பார்க்கலாம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. பிடித்த சீக்கமாகாதாரல கப்பாகாதா ஏக்கபாகாதா. தேங்க்யூ அப்பா.